மத்திய கிழக்கின் தற்போதைய போர் நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இன்று முதல் எரிபொருள் விநியோகத்திற்கும் போது அனைத்து வாகனங்களுக்கும் QR குறியீடு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைவாக இன்று காலை 6 மணி முதல் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் வாகனங்களுக்கு QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் போர் நிலைமை ஆரம்பமாகி தற்போது 2 வாரங்களுக்கும் அதிகமான காலம் ஆகிவிட்டது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்திய கிழக்கு போரில் நேரடியாக தலையிட்ட போதிலும் தற்போது இந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த ஏனைய பல நாடுகளும் இந்த போரின் பங்காளிகளாக மாறியுள்ளன. ஈராக், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் அந்த நாடுகளுக்குள் அடங்குகின்றன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்ட தாக்கத்தினால் மார்ச் மாத ஆரம்பத்திலேயே நாட்டுக்குள் எரிபொருள் வரிசைகள் உருவாகின. இருந்த போதிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதாக அரசாங்கம் வலியுறுத்தியது. மத்திய கிழக்கில் போர் பதற்றத்துக்கு மத்தியில் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் ஏற்படக்கூடிய அபாயங்களை கருத்தில் கொண்டு கடந்த 9ஆம் தேதி எரிபொருள் விலையை அதிகரிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். மத்திய கிழக்கு போர் நிலைமை அதனால் ஏற்படக்கூடிய சவால்களை முன்னிறுத்தி இன்று காலை முதல் எரிபொருள் விநியோகிக்கும் போது அனைத்து வாகனங்களுக்கும் QR குறியீட்டு முறைமை கட்டாயமாக்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சு அறிவித்தது. மோதல்களினால் உலக எரிபொருள் வளங்களில் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் நாளாந்த பாவனையாளர்களின் அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய QR முறைமையின் கீழ் ஒவ்வொரு நபரும் வாரத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிபொருளின் அளவு குறிப்பிட்டதொரு கோட்ட அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பது விசேட அம்சமாகும். இதற்கமைய பஸ்களுக்காக வாராந்தம் 60 லிட்டர், மோட்டார் சைக்கிளுக்காக 5 லிட்டர், முச்சக்கர வண்டி மற்றும் காருக்காக 15 லிட்டர், வேனுக்காக 40 லிட்டர், உழவு இயந்திரத்துக்காக 25 லிட்டர், லொரிக்காக 200 லிட்டர், பஸ் ஒன்றுக்காக 60 லிட்டர் என ஒரு வார காலத்துக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் QR முறைமையின் கீழ் பதிவு செய்தவர்களின் வாகன உரிமையாளர் விவரங்களோ அல்லது தொலைபேசி இலக்கமோ மாற்றமடையாவிட்டால் இன்று முதல் fuelpass.gov.lk இணையதளத்தினூடாக பொதுமக்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முன்னர் பதிவு செய்யப்படாத புதிய வாகனங்கள் மற்றும் வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறியுள்ள வாகனங்கள் ஆகியவற்றின் உரிமையாளர்கள் fuelpass.gov.lk எனும் இணையதளத்துக்குள் பிரவேசித்து புதிதாக பதிவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அல்லது தொலைபேசி இலக்கங்கள் மாற்றியுள்ளவர்கள் மற்றும் புதிய வாகனங்களை வாங்கியவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை கண்டறிந்து அவற்றை மிக விரைவில் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்காக இந்த தருணத்தில் QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது ஏன்? இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெளிவுபடுத்தினார். எங்களிடம் போதுமான எரிபொருள் காணப்படுவதாக நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். அடுத்த மாதம் இறுதி வரை எமக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் நாங்கள் 2 வகையான குழுக்களை கண்டோம். முதலாவது எரிபொருளை சாதாரணமாக பயன்படுத்துபவர்கள், இன்னும் ஒன்று இதற்கு முன்னர் பழகியதை போன்று எரிபொருளை கடத்துபவர்கள். இதனால் சுமார் 20% மேலதிக எரிபொருள் பயன்பாடு காணப்பட்டது. அதனாலேயே உடனடியாக QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்தது. இனிமேல் எவரும் வரிசைகளில் நின்று நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் சாதாரணமாக எரிபொருளை பயன்படுத்துபவர்களுக்கான எரிபொருள் அளவு தற்போது உறுதி செய்யப்பட்டு எரிபொருள் நிலையங்களில் கையிருப்பு காணப்படுகின்றது. ஒரு வாரத்திற்கான கோட்டா தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த எரிபொருளை எந்த நேரத்திலும் சென்று பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் வரிசைகள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது நாட்டில் எவருக்கும் QR முறைமைக்கு வெளியே எரிபொருளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாக QR முறையின் கீழ் மாத்திரமே எரிபொருள் வழங்கப்படும். இதற்கு போலீசார் தலையீடு செய்வார்கள். அதேபோன்று எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் நாளை முதல் முழுமையான கணக்காய்விற்கு உட்படுத்தப்படுவார்கள். QR ஊடாக எவ்வளவு வழங்கப்பட்டுள்ளது, நாங்கள் வழங்கிய கையிருப்பில் QR ஊடாக எவ்வளவு விநியோகிக்கப்பட்டுள்ளது என்பதை ஒப்பிட்டு பார்ப்போம். அதில் ஏதேனும் வேறுபாடுகள் காணப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சில நேரங்களில் உரிமம் ரத்து செய்யப்படலாம். நாட்டின் மக்கள் இனிமேல் வீணான அச்சங்களை எதிர்கொள்ளாமல் எம்மால் செயற்பட முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். இதேவேளை இதன் ஊடாக பொருளாதாரத்தை முற்றாக முடக்க அரசாங்கம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே
போக்குவரத்து நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது அவசியமாகும். அதற்காக நாளை முதல் தனியார் பஸ்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபையூடாக எரிபொருள் வழங்கப்படும். அதேபோன்று குறுகிய காலத்திற்குள் வீதி போக்குவரத்து அதிகார சபை எமக்கு அறிக்கையொன்றை வழங்க உள்ளது. அவர்களின் மார்க்கங்களுக்கு ஏற்ப எவ்வளவு எரிபொருள் தேவைப்படும், எத்தனை நாட்கள் செலுத்துகின்றார்கள் என்பது தொடர்பிலான தகவல்கள் அதில் காணப்படும். அந்த அளவுகளுக்கு ஏற்ப QR குறியீட்டை மாற்றி அவர்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். மேலும் கடற்றொழில் மற்றும் விவசாயத்துறைக்கு தேவையான எரிபொருளை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அமைச்சினூடாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவினூடாக தகவல்களை பெற்று நாளை முதல் அவர்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். இதனூடாக பொருளாதாரத்தின் எந்த ஒரு துறைக்கும் பாதிப்பு ஏற்படாது. யுத்தம் எவ்வாறு செல்லும், எப்போது நிறைவடையும், விநியோக மார்க்கங்கள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை எம்மால் கூற முடியாது. அவ்வாறு ஏற்பட்டால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவாகும். இது நினைப்பது போன்று சாதாரணமானதல்ல, மிகவும் பாரதூரமானது. எனவே இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தனித்தனியாக எரிபொருளை சேமிக்காமல் மக்களாக ஒத்துழைப்பு வழங்கி உங்களுக்குரிய எரிபொருளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு தேவையற்ற பயணங்களை முடிந்தவரை குறைத்து செயற்படுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். අනවශ්‍ය ගමන් පුළුවන් තරම් අඩු කරලා සහයෝගයෙන් කටයුතු කරන්න කියන ඉල්ලීම තමයි මේ අවස්ථාවේ කරන්න තියෙන්නේ. இன்று காலை QR முறைமை நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் ஏற்படக்கூடிய நெருக்கடிக்கு தயாராகும் வகையில் QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்கள் தமது கருத்துக்களை தெரிவித்தனர். QR முறை வந்துச்சுன்னா அவங்களும் கணக்காக பாதிப்பாங்க. அரசாங்கம் எடுக்கிற அந்த நல்ல முடிவுக்கு வந்து நம்மளும் வரவேற்கிறோம். எங்களோட நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்கிற ஒரு விதத்துக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லம் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. QR சிஸ்டம் வந்து மிச்சம் நல்ல மெனேட்டாக மக்களுக்கு தேவையான அளவு தான் பாவிச்சுப்படுறது. கூடுதலாக எடுத்து வைக்க வேண்டிய யோசனை வாகனத்தை கொண்டாச்சு அடிச்சாச்சு, தேவையானது ஒரு கிழமைக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகிறது மிச்சம் நல்லது. சிஸ்டத்தை செஞ்சுட்டா எல்லாருக்கும் ஒரு பிரயோசனமாகும், நாட்டு மக்கள் எல்லாருக்கும். எல்லாருக்கும் பெட்ரோல் கிடைக்கும். காசு கூட இருக்கவங்க அடிச்சு போய் ஃபில்அப் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாருக்கும் சேம் குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அது ஓகே, ஃபைன். பிரச்சனை இல்லை, QR பிரச்சனை இல்லை. நாங்கள் தேவையான நேரத்தை அடிச்சு கொள்ளலாம். அந்த QR இன்று இந்த QR சிஸ்டம் என்பது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சிஸ்டம் என்பது எங்களை போல ஆட்டோ சாரதிகள் மற்றது சுயதேவைக்கு அவருடைய வாகனங்களை பயன்படுத்துவதற்கு மிக பிரயோஜனமாக அமையும். QR கோட் அமைப்பு என்று சொல்கிறது இப்போ சிச்சுவேஷன் இருக்கிற முறையை பார்க்கும்போது அது தேவையான விஷயம் உண்டாகத்தான் இருக்கும். அந்த QR கோட் நடைமுறை என்றது தேவையை உள்ளவங்க மட்டும் போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் அது ஒரு நல்ல நடைமுறை என்றதை நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே அவரவருக்கு தேவையான அளவு இந்த பெட்ரோலை அடித்து செல்வார்கள் என்றால் அநேகமாக தட்டுப்பாடு வருவதற்கு சான்ஸ் இல்லை. அந்த வகையில் QR கோட் நடைமுறை வந்தால் சாத்தியமாகும். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கலாம். இந்த QR சிஸ்டம் முறையினூடாக உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் நீண்ட வரிசை காணையில் இந்த QR சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதன் மூலமாக உண்மையிலேயே நீண்ட ஒரு வரிசையும் காணையில் சிறந்த முறையில் அனைத்து பயனாளர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த நாள் இவ்வாறு ஒரு நிலைப்பாடு காணப்படுது. QR வந்து இப்போதைக்கு இப்போ நாட்டில் நடப்பு சிச்சுவேஷனுக்கு வந்து QRல அடிக்கிறது தான் நல்ல. ஏன்னா QR கட்டாயமாக தேவை. தோழியில் நிற்கிறதோட இந்த QR සිස්ටම් நல்ல. ආණ්ඩුව පැත්තට අපි කරගාල වැඩක් නැහැ. අපි පොඩ්ඩක් ඉවසලා යන්න ඕනේ මේ යුද්ධය ඉවර වෙනකම්. QR එක අනිවාර්යෙන් එන්න ඕනේ. මේ පෝලිං ඉන්න කට්ටිය විතර නෙමෙයි මේ හැම දෙනාට පොලිසියෙන් දාලා ඒ දෙන එක ගොඩක් හොඳයි. පොලිසියෙන් නෙන්දා අපිට කරදරයක් යන්න පුළුවන්. ඒත් ඇවිල්ලා දාලා පෝලිං මේ කියන්නේ මෙහි විතර නෙමෙයි මුළු හැම රටකම තියෙනවා දැන්. ඒ හින්දා මේක ලොකුවට ගණන් ගන්න ඕනේ. අපි හැම දෙයකට අපි මූණ දෙන්න ඕනේ. QR முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் போது பின்பற்றப்படும் நடைமுறைகள் தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ச விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் நுகர்வோரிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் கேன்கள் அல்லது போத்தல்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம். QR குறியீடு இருந்தாலும் நாங்கள் கேன்களுக்கோ அல்லது போத்தல்களுக்கோ எரிபொருளை வழங்க மாட்டோம். ஏனெனில் QR குறியீட்டை பயன்படுத்தும் போது அதன் ஊடாக உங்களது வாகனத்தை எங்களால் அடையாளம் காண முடியும். தற்போதைய சட்டத்திற்கமைய வாகனங்களுக்கு மாத்திரமே எரிபொருள் வழங்கப்படும். கேன்களில் எரிபொருள் வழங்கினால் அதை வேறொருவர் பயன்படுத்தக்கூடும். யாராவது ஒருவரது QR குறியீட்டை எடுத்துக்கொண்டு வேறு வாகனத்தில் வந்தாலும் அந்த வாகனம் தவறானது எனில் எமது ஊழியர்கள் எரிபொருளை வழங்க மாட்டார்கள். எனவே பொதுமக்கள் தங்களது வாகனத்திலேயே வந்து உரிய QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உலகளாவிய இந்த சவாலை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிகரமாக எதிர்கொள்வதன் மூலம் மாத்திரமே அதனை நாங்கள் எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே தற்போதைய இந்த நிலைமை ஆழமாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த சூழ்நிலையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. குறிப்பாக தவறான தகவல்கள், போலி செய்திகள், வதந்திகள், சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற உண்மைக்கு புறம்பான பதிவுகள், குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை நம்பாமல் உண்மையான தகவல்களை மாத்திரம் புரிந்து கொண்டு மிகவும் பொறுப்புணர்வோடு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் செயற்பட வேண்டிய பொறுப்பு நாட்டில் உள்ள அனைவருக்கும் இருக்கின்றது. அவ்வாறு செய்தால் மாத்திரமே நாட்டிலே தற்போது நாங்கள் ஒரு வீழ்ச்சி அடைந்த நாடு, மீண்டும் இந்த வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அனாவசியமான ஒரு பதற்றமான நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த நேரத்திலே செயற்பட வேண்டும். அதே நேரத்திலே மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம் எந்த திசையில் மாறும் என்று எவராலும் சரிவர கூற முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே ஒரு நாடாக பொறுப்புடன் செயற்பட்டு இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும்.